Don't stop. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தமிழ் பியூட்டி டாக். இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிற வீடியோ ஃபாஸ்ட் ஹேர் க்ரோத்துக்காக ஒரு ஹெர்பல் மாஸ்க் வந்து நம்ம வீட்டிலே ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த மாஸ்க்கு நம்மளோட ஹேர் க்ரோத்தை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணாது, நம்மளோட ஹேரை ஃப்ரிஷ் ஃப்ரீயாக சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வச்சுக்கும். பாட்டி காலத்துலேருந்தே ஃபாலோ பண்ணிட்டு வந்தது இந்த மாதிரி ஒரு ஹேர் மாஸ்க்கு தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த மாஸ்க்கு ஹேருக்கு மட்டும் கிடையாது, நம்மளோட ஹேரை மட்டும் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வச்சுக்க போகிறது கிடையாது, நம்மளோட ஸ்கின்னு கூட இது சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக சில்கியாக வச்சுக்கும். ஸோ இந்த ஒரு மாஸ்க்கு போதும் 2-in-1 பர்பஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதாவது ஹேருக்கு அண்ட் ஸ்கின்னுக்கு ஒரே ஒரு மாஸ்க் ரெடி பண்ணி நம்ம ஹேருக்கும் அப்ளை பண்ண போகிறோம், நம்மளோட ஸ்கின்னுக்கும் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு மாஸ்க் நம்ம போட்டு வந்தாலே போதும், ஸ்கின்னும் சூப்பராக இருக்கும், ஹேரும் சூப்பராக இருக்கும். ஸோ அதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ளாக்ஸீடு ஜெல் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 1/2 டம்ளர் வந்து ஃப்ளாக்ஸீடு எடுத்துக்கோங்க போதும். அதில் வந்து ஒரு 4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணதுலேருந்தே கிண்டிகிட்டே இருங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு வந்து நல்லா ஒரு ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும், அது வரைக்கும் நீங்கள் கிண்டிகிட்டே இருங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு ஜெல் வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறமா இதை வந்து ஒரு ஃபில்டர் வச்சு நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் மேக்ஸிமம் இந்த மாதிரி ஃபில்டரில் எல்லா ஜெல்லுமே வந்துடாது. ஸோ வந்து ஒரு துணி மாதிரி ஒரு காட்டனில் பேலன்ஸ் இருக்கிறத அப்படியே உள்ளே போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டிங்கன்னா எல்லா ஜெல்லுமே நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ 1/2 டம்ளர்லேயே நம்மளுக்கு ஒரு 4 days 5 days யூஸ் பண்ணுற அளவுக்கான ஜெல் நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் எவ்வளோ வேணாலும் நான் வந்து 4 டம்ளர் சொல்லியிருக்கேன், நீங்கள் ஒரு 5 டம்ளர் கூட தண்ணி ஊற்றி கிண்டிகிட்டே இருக்கலாம். இதில் பாருங்கள், அந்த வந்து நான் ஃபில்டர் பண்ணும்போது ஜெல் வந்து மேலே அப்படியே இருந்தது. ஸோ வந்து ஒரு காட்டன் வச்சு நல்லா அதை பிழிஞ்சு எல்லா ஜெல்லையுமே எடுத்துட்டேன். இப்போ நம்மளுக்கு வந்து ஜெல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் நம்மளுக்கு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட். ஸோ இதை எடுத்துக்கோங்க ஒரு பவுலில். அடுத்து நம்மளுக்கு 1 டம்ளர் அளவு வடிச்ச கஞ்சி தேவை. சாதம் வடித்த கஞ்சி நல்லா ஆறுனதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் எடுத்துக்கிறது நம்மளோட ஜெல், நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஜெல் எடுத்துக்கோங்க. எப்போதுமே ஹேர் மாஸ்க்கு வந்து வடித்த கஞ்சி ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணும். அண்ட் நம்மளோட ஹேரை வந்து சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கையளவு சாதம் இருக்கு இல்லையா, அதை வந்து வடித்த கஞ்சி ஊற்றி நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அடைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது 3 மட்டும்தான் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். இது 3 மட்டுமே இன்னாஃப் நம்மளோட ஹேருக்கு ஃபாஸ்ட்டாக வளர வைக்கவும் அண்டு சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக நம்ம மெயின்டைன் பண்ணவும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஈஸியான மாஸ்க் நம்ம ரெடி பண்ணாலே போதும், நம்மளோட ஹேரு அண்ட் நம்மளோட ஸ்கின்னையும் நல்லா க்ளோவாக ஷைனியாக வச்சுக்கும். அண்ட் நம்ம வந்து ஸ்ட்ரைட்னர் பண்ணணும் அதெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை. ஸோ நான் ஃபர்ஸ்ட் இங்கே வந்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம போட்டது அரைச்சி வச்ச அந்த சாதத்தை போட்டுட்டேன். அண்ட் அது கூட ஜெல்லை போட்டு ரெண்டையும் ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா ஜெல் வந்து செட் ஆகும் அந்த சாதத்தோட. ஸோ சாதத்தோட பேஸ்ட்டும் நம்மளோட ஜெல்லோட பேஸ்ட்டும் ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட வடிச்ச கஞ்சி இருக்கு இல்லையா, அதை ஊற்றி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இது மிக்சிங்கில் தான் இது 3மே நல்லா வந்து ஒரு மிக்ஸ் ஆகி நல்லா ஒரு செட் ஆகி ஒரு பேஸ்ட் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது ரெண்டுமே விட்டுட்டிங்க அப்படின்னா ஜெல் தனியாக இருக்கும், நம்ம அப்ளை பண்ணும்போது 3 மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு பேக் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி அதை வடிச்ச கஞ்சி இருக்குல்லையே அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். நம்மளுக்கு எப்படி தேவைன்னா இது கொஞ்சம் நேரத்துலேயே வந்து கெட்டி ஆகிடும். ஸோ அதனால் பாருங்கள், இப்போ நான் காட்டுற கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு ஒரு பேக் தேவை. ஸோ அந்த மாதிரி இருக்கணும், நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு ஜெல் ஃபார்மிங்கில் இருக்கணும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஒரு எல்லா நியூட்ரிஷனும் இருக்கிற ஒரு மாஸ்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட ஹேரை இது ஸ்கின்னையும் செம்ம ஷைனியாக வச்சுக்கும். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டினியூ யூஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க.
அண்ட் இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், எந்த ஹேருக்கு எந்த மாதிரியான ஒரு மாஸ்க் அப்ளை பண்ணாலுமே, எந்த மாதிரியான ஒரு பேக் அப்ளை பண்ணாலுமே ஃபர்ஸ்ட் முக்கியம் நம்மளோட ஹேரை நல்லா வந்து ஆயில் வச்சு அப்ளை பண்ணிக்கணும். ஆயில் வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் எந்த மாஸ்க்காக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஆயிலை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணுறதுனால இன்னும் ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நல்லா ஷைனிங்காக சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா கோடு கோடாக எடுத்து நான் எப்போதுமே அப்படி தான் வந்து ஆயில் நார்மலாகவே அப்ளை பண்ணுவேன். நல்லா அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஒரு லைனாக லேயராக எடுத்து நம்மளோட பேக்கை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இதோட அப்ளிகேஷன் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப அந்த ஜெல்லை வந்து சரியாக மிக்ஸ் பண்ணலை அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா நல்லா வடிச்சு கஞ்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் தான் நம்மளோட கன்சிஸ்டன்சி கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். உங்களுக்கும் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு லேயராக எடுத்து அப்ளை பண்ணால் மட்டும்தான் நம்மளோட ஹேர் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ அதனால அந்தளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சியில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து கீழே வரைக்குமே லேயராக எடுத்து கீழே வரைக்குமே ஆயில் எப்படி அப்ளை பண்ணமோ அதே மாதிரி இந்த மாஸ்கையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த பேக் வந்து நம்மளோட ஹேரோட நல்லா செட் ஆகிற வரைக்கும் எந்த அளவுக்கு திக்காக உங்களால் ஒரு பேக் வந்து அப்ளை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா திக்காக அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்கால்ஃபில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். பிகாஸ் உங்களுக்கு பொடுகு வராது, இந்த மாதிரி ஸ்கால்ஃப் வந்து ட்ரை ஆகாது. ஏன்னா நல்ல ஒரு ஜெல் அண்ட் ஒரு வடிச்ச கஞ்சி இல்லையா? ஸோ வந்து உங்களோட ஸ்கால்ஃப் வந்து ட்ரை ஆகாது. ட்ரை ஆகாதனால கண்டிப்பாக உங்களுக்கு பொடுகும் வராது. அதே மாதிரி மேலேருந்தே நம்ம ஸ்கால்ஃப்லேருந்தே கீழே வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணுறதுனால நம்மளோட ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ரைட்டனிங்காக இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, நம்மளோட ஹேரை வந்து மேலே இருந்தே ஸ்கால்ஃப்லேருந்தே நல்லா ஷைனிங்காக சூப்பராக தெரியும். ஸோ நான் ஒரு ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணி தான் நம்மளோட ஹேரை வந்து ஷைனிங்காக காட்டணும் அப்படின்னு இருக்கவே இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு மாஸ்க்கை நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் நான் வந்து கண்டிப்பாக போடுங்க நான் சொல்லுவேன். வீக்லி ஒன்ஸாவது நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹேரும் அண்ட் நம்மளோட ஸ்கின் ரெண்டுமே வந்து ஸ்மூத்தாக நல்லா பார்க்குறதுக்கு அழகாக சூப்பராக இருக்கும். அண்ட் இது மட்டும்தான் நான் எப்போதுமே வீக்லி ஒன்ஸ் வந்து நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணால் என்னோடய ஹேர் வந்து முன்னாடி பார்க்குறதுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் எனக்கு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. இடையில எனக்கு டைம் இல்லை, அதனால் நான் பண்ணலை. பட் இப்போ வந்து அகைன் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் வேறு எந்த மாஸ்க்குமே நம்மளுக்கு தேவைப்படாது. நீங்கள் வேறு எந்த மாஸ்க்குமே விலை கொடுத்து வாங்கணும்னு அவசியமே இருக்காது. இந்த ஈஸியான சிம்பிள் மாஸ்க் நம்ம ரெடி பண்ணாலே போதும். அண்ட் வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக விடுறதுனாலும் விட்டு ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுக்கலாம். நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் கொண்டை கட்டும் போதே அப்ளை பண்ணி நல்லா வந்து ஒரு கொண்டை கட்டிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்மளோட ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதை நீங்கள் வந்து ஃபேஸ்க்கு மட்டும் தான் அப்ளை பண்ணணும் கிடையாது. நீங்கள் டோட்டல் பாடியும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம பாடியும் மெயின்டைன் பண்ண மாதிரி இருக்கும். நல்ல ஒரு ஸ்கின் லைட்டனிங் எஃபெக்ட்டும் இது கொடுக்கும். அதே மாதிரி ஸ்கின்னை நல்லா க்ளோவாக வச்சுக்கும். இதில் இருக்க ஃப்ளாக்ஸீடு ஜெல்லு உங்களோட ஸ்கின் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் ஆயிலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அண்ட் இது ஆயிலி ஸ்கின் மட்டும் தான் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை. இதில் வடிச்ச கஞ்சி இருக்கனால ட்ரை ஸ்கின் கூட நார்மல் ஸ்கின் எல்லா ஸ்கின் டைப்புமே இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும் பாருங்கள், இந்த பேக் வந்து எவ்வளோ ஷைனிங்காக தெரியுது பாருங்கள். நல்லா ஷைனிங்காக இருக்கும். இந்த பேக்கே அந்தளவுக்கு ஷைனிங்காக இருக்கும். நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. எவ்வளோ அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு மசாஜ் கொடுங்க. ஒரு 3 to 5 minutes கூட நீங்கள் வந்து நல்லா மசாஜ் கொடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 minutes கழிச்சு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபேஸ் மட்டும் வாஷ் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 hours கழிச்சு உங்கள் ஹேரை வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து நான் எப்போனா மொதல் நாள் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நான் மறுநாள் வீடியோ எடுத்தேன். ஸோ மறுநாள் பாருங்கள் என்னோடய ஹேர் வந்து அப்போ கூட எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது அண்ட் எவ்வளோ ஸ்ட்ரைட்னிங் பண்ண மாதிரி இருக்குது பாருங்கள். நான் வந்து கொண்டை கட்டிட்டேன், இருந்தாலுமே நல்லா ஸ்ட்ரைட்னிங் பண்ண மாதிரி இருக்குது. செம்ம சாஃப்டாக இருக்கும். இதை கண்டினியூ யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேறு எந்த ஹேர் மாஸ்க்குமே நீங்கள் கடையில் வாங்கி போட வேண்டிய தேவையே இல்லை. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். அண்ட் என்னோடய ஸ்கின்னை பாருங்கள், செம்ம ஷைனிங்காக செம்ம சாஃப்டாக இருக்கும். அண்ட் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் கமெண்ட் பண்ண தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க
ஓகேங்களா? அப்போ மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. அதோட நம்ம சேனலுக்கு வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பை பை.